பொழுதே உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. மோட கோர்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சோ இப்போ இல்ல limitations of Ellingham diagram. இந்த எல்லிங்ஹாம் டயகிராமுடைய லிமிடேஷன்ஸ் அப்படின்னா டிராபேக்ஸ். இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இந்த எல்லிங்ஹாம் டயகிராம் பத்தி படிக்கும் பொழுதே பார்த்தோம். இதுல நமக்கு டெல்டா நாட் வேல்யூ தேவை இல்லையா? அந்த டெல்டா நாட் வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு ஹெரால்ட் எல்லிங்ஹாம் என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிட்டாரு? டெல்டா நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்பி லாங் கே அப்படிங்கிற ஒரு தெர்மோடைனமிக் ரிலேட்டரை யூஸ் பண்ணாரு. அது லாங் கே அப்படிங்கிறது என்னது? ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட். அப்ப ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? The reactant and product are under equilibrium condition. Reactant and product increase அர்த்தம் ஈக்விலிபிரியத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இது ரெண்டு விஷயம் பார்க்கிறோம். அவரு இந்த டெல்டா நாட்டை கால்குலேட் பண்றதுக்கு என்ன எடுத்துக்கிட்டாரு? தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டாரு. அப்ப தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கும் பொழுது அவரால் எதை மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் feasible-ஆ நாட் feasible-ஆ அப்படிங்கறத மட்டும் தான் சொல்ல முடியும். feasible அப்படின்னா ரியாக்ஷன் நடக்குமா? நடக்கும் அப்படின்னு அர்த்தம். நாட் feasible-னா நடக்காது அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன் மட்டும் ஒரு கணக்குல எடுத்துக்கிறதால ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத மட்டும் தான் அவரால் சொல்ல முடிஞ்சது. அப்படி அந்த ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் எவ்வளவு வேகத்துல நடக்கும் அப்படிங்கறத அவரால் சொல்ல முடியல. வேகம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை பத்தி அவர் எதுவுமே சொல்லல. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னாக்கா it tells only about the thermodynamic feasibility of the reaction. Thermodynamic feasibility of the reaction. இதுக்கு மீனிங் என்ன? தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டினா என்ன அர்த்தம்? ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத வச்சு தெர்மோடைனமிக் ஈக்குவேஷனை வச்சு சொல்றாரு. அதாவது டெல்ஜியோட வேல்யூ நெகட்டிவா வந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் நடக்கும். டெல்ஜியோட வேல்யூ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் நடக்காது. இதை மட்டும் தான் சொன்னாரு. It does not tell anything. It does not consider the rate of the reaction. Rate of the reaction. Rate of the reaction அப்படின்னா அந்த ரியாக்ஷன் எவ்வளவு வேகத்துல நடக்கும் அப்படிங்கறத பத்தி அவரு பெருசா எதுவுமே கன்சிடர் பண்ணல. ரெண்டாவது பாயிண்ட், இப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு? அந்த மெட்டல் ஆக்சைடு கூட ரெடியூசிங் ஏஜென்ட் சேர்ந்து அந்த மெட்டல் தனியா ஆக்சிஜன் தனியா பிரியும். இந்த ஒரே ரியாக்ஷன் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பட் அதுல வேற ஏதாவது சைட் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கறத பத்தி இவரு சொல்லவே இல்லை. இப்ப ரெண்டாவது டிராபேக் என்ன அப்படின்னா it does not tells anything about the possibility of other reactions. இதுல சைடுல ஏதாவது ரியாக்ஷன் நடக்குமா அப்படிங்கறத பத்தி அவர் சொல்லல. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன் சொல்லிட்டோம். லாஸ்ட் பாயிண்ட் இதுல இன்னொரு பாயிண்ட் சொன்னா என்னப்பா? இதுல எப்பவுமே ஈக்குவேஷன் இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொன்னாரு? ஈக்விலிபிரியத்துல இருக்கும் அப்படிங்கறத அஸ்யூம் பண்ணி தான் அவர் இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணாரு, இந்த கிராஃபை டிரா பண்ணாரு. பட் எப்பவுமே இந்த ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் ஈக்விலிபிரியத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டா அதை உறுதியா சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல ஈக்விலிபிரியத்துல இருக்கலாம், சில நேரங்கள்ல ஈக்விலிபிரியத்துல இல்லாம கூட இருக்கலாம். சோ அப்போ அது இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க சொன்னபடி அந்த ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் ஈக்விலிபிரியத்துல இருந்தால் மட்டும்தான் எல்லிங்ஹாம் டயகிராம் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை அது ஈக்விலிபிரியத்துல இல்ல அப்படின்னா அந்த எல்லிங்ஹாம் டயகிராம் நம்ம என்ன பண்ண முடியாது? யூஸ் பண்ண முடியாது. So he assumed that
the reactants and products are under equilibrium. Which is always not true. இது எப்பவுமே உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல அது ஈக்குலிபிரியத்துல இருக்கலாம், சில நேரங்கள்ல ஈக்குலிபிரியம் இல்லாமலும் இருக்கலாம். சோ இதான் வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் எல்லிங்ஹாம் டயகிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இந்த எல்லிங்ஹாம் டயகிராம இதோட முடிச்சு அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். இதுக்கு அடுத்ததா எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்ல electrochemical principle of metallurgy. Electrochemical principle of metallurgy. Applications பார்த்துட்டோம், limitations பார்த்துட்டோம். Next electrochemical principles of metallurgy. Chemical principles of metallurgy. So the electrochemical principle அப்படிங்கிறதுனா ஏற்கனவே என்ன பிரின்சிபல் எடுத்துட்டாங்க, தெர்மோடைனமிக் பிரின்சிபல் எடுத்துட்டாங்க இல்லையா, del G அப்படிங்கிற வேல்யூஸ் தான் சொன்னாரு. அதே மாதிரி இங்க எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல யூஸ் பண்ணிக்கிறார். similar to thermodynamic principle, the electrochemical principle also used in the extraction of metals. The extraction of metal க்கு நம்ம எப்படி தெர்மோடைனமிக் பிரின்சிபல் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி எதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, del G is equal to minus NFE. இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. del G equal to minus NFE. இப்போ இந்த இடத்துல del G நாட் அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா இங்க E நாட் அப்படிங்கறது யூஸ் பண்ணிக்கணும். இந்த நாட் அப்படிங்கிற வேர்ட் எங்க யூஸ் பண்ணுவாங்கனாக்கா, ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி ஆர் ஸ்டாண்டர்ட் EMF அப்படின்னு சொல்ற இடத்துல எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். E அப்படினா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், E நாட் அப்படினா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். அதே ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற வேர்ட் சேர்க்கறாங்க அப்படின்னா 278 கெல்வின் டெம்பரேச்சர்ல 1 அட்மாஸ்பியர் பிரஷர்ல இந்த ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த ப்ராசஸ்க்கு பேரு ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் அப்படின்னு பேரு. ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் என்னது, 298 கெல்வின். 298 எவ்வளவு டெம்பரேச்சர், 25 டிகிரி சென்டிகிரேட். சயின்ஸ்ல ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, 25 டிகிரி சென்டிகிரேட். அந்த 25 டிகிரி சென்டிகிரேட கெல்வின்ல கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளவு வரும், 298 கெல்வின். 298 கெல்வின் டெம்பரேச்சர்ல 1 அட்மாஸ்பியர் பிரஷர்ல இந்த ப்ராசஸை நீங்க கேரி அவுட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் பேரு. அதுல நீங்க எந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த வேல்யூக்கு முன்னாடி என்ன வேர்ட் சேர்த்துக்கணும், ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற வேர்ட் சேர்த்துக்கணும். அப்ப ஃப்ரீ எனர்ஜியை நீங்க அந்த கண்டிஷன்ல பண்ணீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி.
அதுல எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணீங்கன்னா அது ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். அப்ப ஸ்டாண்டர்ட் அப்படின்னாக்கா அந்த ரியாக்ஷன் கண்டிஷனை குறிக்குது, எந்த டெம்பரேச்சர் எந்த பிரஷர்ல அது நடக்குது அப்படிங்கறது குறிக்குது. இந்த நாட் அப்படிங்கிற வேர்ட் போடல அப்படின்னாக்கா அந்த இடத்துல டெம்பரேச்சரும் பிரஷரும் வேற வேற டெம்பரேச்சரா இருக்கலாம், வேற பிரஷரா இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ இங்க கீழே எழுதிக்கோங்க, டெல் ஜி நாட் அப்படிங்கிறது டெல் ஜி நாட் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் gives free energy. Standard gives free energy. N அப்படிங்கிறது number of electrons involved in the reaction. Involved in the reaction. Number of electrons involved அப்படினா என்ன அர்த்தம்னா, copper 2+ நீங்க ரியாக்ஷன்ல எடுத்துக்கிறீங்கன்னு வெச்சுக்கோங்க. இந்த copper 2+ காப்பரா ரெடியூஸ் ஆகும் பொழுது இதுல இருந்து எத்தனை எலக்ட்ரான் எடுத்துக்கும்? அது copper 2+ காப்பரா ரெடியூஸ் ஆகும்னா எத்தனை எலக்ட்ரான் தேவை? இங்க 2+ இருக்குப்பா, இந்த 2+ 0வா மாறணும்னா இங்க எத்தனை எலக்ட்ரான் தேவை? ஒரு எலக்ட்ரான் அப்படினா என்ன அர்த்தம்? ஒரு மைனஸ். 2 எலக்ட்ரான் அப்படினா 2 மைனஸ். 3 எலக்ட்ரான் அப்படினா 3 மைனஸ். இங்க 2 பிளஸ் இருக்கு. அப்ப எத்தனை எலக்ட்ரான் தேவைப்படும்? 2 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும் இல்லையா? அப்போ இங்க எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது ரியாக்ஷன்ல? 2 எலக்ட்ரான். அப்ப இந்த இடத்துல n ஓட வேல்யூ என்னன்னு போட்டுக்கணும்? 2 அப்படினு போடணும். சரியா? அப்ப அந்த ரியாக்ஷன்ல எத்தனை எலக்ட்ரான் கெயின் ஆகுது அல்லது எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆகுதோ அந்த கவுண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? n அப்படினு சொல்லுவோம். அதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்ட் இன் தி ரியாக்ஷன் அப்படினு சொல்றோம். அடுத்தது F அப்படிங்கிறது ஃபாரடே. F அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க? 1 ஃபாரடே, 96,500 கூலும். எக்ஸாக்ட்டா சொல்லும்போது 96,495 கூலும் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த வேல்யூ தான் 1 ஃபாரடே அப்படின்னு சொல்றோம். அடுத்தது E0 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். சோ இதுல இருந்தா நமக்கு இது 5 மார்க்ல கேட்பாங்க. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோ. del G naught equal to என்ன வரணும்? -NFE0. இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல எம்ப்ளாய் பண்றோம். இதுல இந்த டேர்ம்க்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க எழுதிருக்கோம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்க E0 க்கு வேல்யூ பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். ஓகேவா? இப்போ இங்க E0 உடைய வேல்யூ பாசிட்டிவா இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அப்ப del G naught ஓட வேல்யூ பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா? நெகட்டிவா இருக்கும். ஏன்னா E0 ஓட வேல்யூ பாசிட்டிவா இருக்கும் பொழுது இந்த மைனஸ் இன்டு பிளஸ் என்ன கிடைக்கும்? மைனஸ் தான் கிடைக்கும். அப்ப del G ஓட வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சுனாக்கா அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா நான் ஸ்பான்டேனியஸா? ஸ்பான்டேனியஸ். எப்பவுமே மறக்காதீங்க, del G ஓட வேல்யூ நெகட்டிவ் அப்படினாலே என்னது? ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே E0 ஓட வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சுனாக்கா இங்க மைனஸ் வரும், மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். அப்ப ஓவரால் del G ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். அப்ப பாசிட்டிவா இருந்தாக்க அந்த ரியாக்ஷன் நான் ஸ்பான்டேனியஸ். அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. சோ அடுத்த பாயிண்ட், when E0 is positive, the value of del G naught becomes negative and the reaction is spontaneous. அதனால அந்த ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஸ்பான்டேனியஸா நடக்கும். அப்படியே ரிவர்ஸா, when E0 is negative, the value of del G naught becomes positive. It becomes positive and the reaction is
நான் ஸ்பான்டேனியஸ். அந்த ரியாக்ஷன் வந்துட்டு நாட் feasible. இந்த பாயிண்ட் புரியுதா? என்ன பண்ணிருக்கோம், இந்த ஈக்குவேஷன் எழுதிருக்கோம். அதுல E0 உடைய வேல்யூ நெகட்டிவா இருந்தா என்ன ஆகும், பாசிட்டிவா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்த பாயிண்ட், so that the redox couple is chosen in such a way that the E0 value is positive. அது என்ன ரெடாக்ஸ் கப்பல்? கப்பல்னா என்ன அர்த்தம்? ரெண்டு இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? அப்ப ரெடாக்ஸ் கப்பல் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம ஒரு மெட்டலை ரெடியூஸ் பண்றதுக்கு இன்னொரு மெட்டல் யூஸ் பண்றோம் இல்லையா? அப்போ ரெண்டு மெட்டல் யூஸ் பண்றதுனால ஒரு மெட்டல் வந்து எலக்ட்ரானை கொடுக்குது, ஒரு மெட்டல் என்ன பண்ணுது, எலக்ட்ரானை வாங்குது. எலக்ட்ரானை கொடுக்கிற மெட்டல் ஆக்சிடைஸ் ஆகும், எலக்ட்ரானை வாங்குற மெட்டல் ரெடியூஸ் ஆகும். அப்போ ஒரு ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே சேர்ந்து நடந்தா அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம், ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். இதுல ரெண்டு காம்பனன்ட் இன்வால்வ் ஆகுறதுனால இதுக்கு என்ன பேர் சொல்றாங்க, ரெடாக்ஸ் கப்பல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ரெடாக்ஸ் கப்பல் ரெண்டையும் நம்ம சூஸ் பண்ணும் பொழுது அதனுடைய E0 வேல்யூ எப்படி வரணும், பாசிட்டிவா வரணும். E0 வேல்யூ ரெண்டு மெட்டல் நீங்க ஒண்ணா இதை கனெக்ட் பண்ணும் பொழுது நெகட்டிவ்லயும் வரலாம், பாசிட்டிவ்லயும் வரலாம். பட் நீங்க சூஸ் பண்றது எப்படி வரணும், கண்டிப்பா பாசிட்டிவா தான் வரணும். இதுல E0 வேல்யூ பாசிட்டிவா வர்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த எலக்ட்ரோட் வேல்யூவை எலக்ட்ரோட் ரெடாக்ஸ் கப்ல நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க காப்பர் சில்வர் ரெண்டையும் கனெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய ரெடாக்ஸ் கப்பல் வேல்யூ, அதாவது இந்த காப்பர் சில்வரை நீங்க சூஸ் பண்ணும் பொழுது ஒன்னு வந்து ஆனோட எடுத்துப்பீங்க, இன்னொன்னு என்ன பண்ணுவீங்க, கேத்தோட எடுத்துப்பீங்க. இப்ப நீங்க காப்பரை வந்துட்டு ஆனோடாவும் சில்வரை கேத்தோடாவும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதனுடைய E0 வேல்யூ பாசிட்டிவா இருக்கும். அதே ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சில்வரை வந்துட்டு ஆனோடாவும் காப்பரை கேத்தோடாவும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய வேல்யூ நெகட்டிவா இருக்கும். அப்ப E0 வேல்யூ நெகட்டிவா இருந்தா அந்த ரியாக்ஷன் என்னது, நாட் பாசிபிள். அதாவது அந்த ரியாக்ஷன் நடக்காது. E0 வேல்யூ பாசிட்டிவா இருந்தா அந்த ரியாக்ஷன் நடக்கும், E0 வேல்யூ நெகட்டிவா இருந்தா அந்த ரியாக்ஷன் நடக்காது. சோ E0 வேல்யூ நீங்க எப்படி சூஸ் பண்ணாக்கா பாசிட்டிவா வருமோ அந்த மாதிரி அந்த ரெடாக்ஸ் கப்ல நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ அடுத்த பாயிண்ட், the more active metal reduces the less active metal. Example, copper plus Ag plus. காப்பரையும் சில்வர் அயனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல யார் மோர் ஆக்டிவா இருப்பாங்கன்னா காப்பர் மோர் ஆக்டிவா இருக்கும். யாரை விட, சில்வரை விட காப்பர் மோர் ஆக்டிவா இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னா இந்த காப்பர் வந்து சில்வரை ரெடியூஸ் பண்ணும். அப்ப சில்வரை ரெடியூஸ் பண்ணதுன்னா என்ன அர்த்தம், இந்த காப்பர் இந்த சில்வருக்கு எலக்ட்ரானை கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். காப்பர் இங்க எத்தனை எலக்ட்ரானை கொடுக்கும்னா 2 எலக்ட்ரானை கொடுக்கும். அப்போ இங்க காப்பர் என்னவா மாறிடும், Cu2+ மாறும். இப்ப இங்க சில்வர்ல ஒரு பிளஸ் தானே இருக்கு, இதுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்தாலே போதும் இல்லையா? ஆனா காப்பர் எத்தனை எலக்ட்ரான் கொடுத்திருக்கு, 2 எலக்ட்ரான் கொடுத்திருக்கு. அப்ப இது எத்தனை சில்வர் 2 எலக்ட்ரான் வாங்கிக்கும், 2 சில்வர் 2 எலக்ட்ரான் வாங்கிக்கும். அப்ப 2 சில்வர் 2 எலக்ட்ரான் வாங்கிட்டு என்னவா மாறிடும், 2 சில்வர் மெட்டலா ரெடியூஸ் ஆயிடும். இதே காப்பரை நீங்க ஜிங்க் கூட போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, காப்பரையும் ஜிங்கையும் கம்பேர் பண்ணும்போது யார் மோர் ஆக்டிவா இருப்பாங்க அப்படின்னா ஜிங்க் தான் மோர் ஆக்டிவா இருக்கும். அப்ப இதுல யார் ரெடியூஸ் பண்ணுவாங்க, ஜிங்க் வந்து காப்பரை ரெடியூஸ் பண்ணும். அப்ப அங்க காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2+ இருக்கும். அப்ப இங்க காப்பர் ரெடியூஸ் ஆகும், ஜிங்க் வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகும். சோ இங்க யார் வந்து நியூட்ரலா இருக்காங்களோ அவங்க வந்து மோர் ஆக்டிவ் அப்படின்னு அர்த்தம், யார் வந்து சார்ஜா இருக்காங்களோ அவங்க லெஸ் ஆக்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள் ஆஃப் மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள் ஆஃப் மெட்டலர்ஜி இதோட இருக்கு. இன்னும் ஒரு 5 மார்க் மட்டும் சொல்லிடுறேன். இதோட
இதுக்கப்புறம் ரிஃபைனிங் ஸ்டார்ட்ஸ் இன்னொன்னு இருக்குது, இன்னும் ஒரே ஒன்று தான் இருக்குது. எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ல ஹால் ஹெரால்டு ப்ராசஸ். அந்த ஹால் ஹெரால்டு ப்ராசஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் ஃபுல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரிஃபைனிங் டாபிக் போயிடலாம். ஸோ இப்போதைக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் டாபிக் வரைக்கும் நம்ம பார்த்துருவோம். இது புரியுதா உங்களுக்கு? எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் என்னப்பா? ரெடாக்ஸ் கப்பல். ஆமா, ரெண்டு மெட்டல் எடுத்துக்கிறோம் இல்லையா? ரெண்டு மெட்டல்ல ஒரு மெட்டல் எலக்ட்ரானா கொடுக்கும், ஒரு மெட்டல் எலக்ட்ரானா வாங்கும். அப்போ ஒரு மெட்டல் எலக்ட்ரான் கொடுக்குதுல, அது ஆக்சைஸ் ஆகுது. எலக்ட்ரானை வாங்குறது ரெடியூஸ் ஆகுது. அப்போ ரெண்டும் ஒண்ணுக்கு எலக்ட்ரானை கொடுத்து வாங்கிக்குதுல, அந்த ரெண்டுக்கு பேர் தான் எலக்ட்ரான் கப்பல், சாரி ரெடாக்ஸ் கப்பல் அப்படின்னு பேரு. ரெடாக்ஸ் என்ன அர்த்தம்? ஒரே ரியாக்ஷன்ல ரிடக்ஷன் பிளஸ் ஆக்சிடேஷன் நடக்குது. அப்ப இந்த ரெண்டு மெட்டலும் ஒரே ரியாக்ஷன் என்ன பண்ணுது? எலக்ட்ரானை கொடுக்கவும் வாங்கவும் செய்யுது. அதனால அதுக்கு பேர் ரெடாக்ஸ் கப்பல். இப்போ இந்த இடத்துல எது ரெடாக்ஸ் கப்பல்? காப்பரும் சில்வரும் ஒரு ரெடாக்ஸ் கப்பல். அதே மாதிரி இங்க காப்பரும் ஜிங்க்கும் ஒரு ரெடாக்ஸ் கப்பல். இதுல காப்பர் ரெடியூஸ் ஆகுது, ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகுது. இதுல காப்பர் இதுல காப்பர் ரெடியூஸ் ஆகுது, ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகுது. இதுல காப்பர் ஆக்சிடைஸ் ஆகுது, சில்வர் ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? இதுதான் நம்ம ரெடாக்ஸ் கப்பல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது புரியுதாப்பா? இது எக்ஸாம்ல கேட்கக்கூடிய क्वेश्चन தான். 5 மார்க்ல வரும். எலக்ட்ரோ கெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி. இதுக்கு என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்றோம்? del C equal to minus NMP அப்படிங்கிற ஈக்குவேஷன் யூஸ் பண்றோம். del C naught அப்படிங்கிறது என்ன? del C naught என்ன? Standard gives free energy. N அப்படிங்கிறது number of electrons involved in the reaction. அடுத்து F அப்படிங்கிறது Faraday. E naught அப்படிங்கிறது என்ன? Standard electrode potential. Standard electrode potential. So இதுல E naught value பாசிட்டிவா இருந்தா அந்த ரியாக்ஷன் spontaneous. E naught value நெகட்டிவா இருந்தா நான் spontaneous. அப்ப ரெடாக்ஸ் கப்பல் சூஸ் பண்ணும்போது E naught value எப்படி இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணனும்? பாசிட்டிவா இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணனும். இதுல எந்த மெட்டல் ரெடியூஸ் பண்ணனும்? மோர் ஆக்டிவ் மெட்டல், லெஸ் ஆக்டிவ் மெட்டலை ரெடியூஸ் பண்ணனும். இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் ரெண்டு எழுதிருக்கோம். அவ்வளவுதான். மொத்தம் 4 பாயிண்டா தான் பிரிச்சு எழுதிருக்கோம். சரியா? சரி, அடுத்ததா ஹால் ஹெரால்டு ப்ராசஸ். Electrochemical extraction of aluminium. Electrochemical extraction of aluminium. இதுக்கு இன்னொரு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ். இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோகெமிக்கல் அப்படின்ற வேர்டு வந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பா அதுல ஒரு 3 காம்போனன்ட் இருக்கும். எலக்ட்ராலிசிஸ் அப்படின்ற பேர் வந்தாலே அதுல 3 காம்போனன்ட் இருக்கும். ஒன்னு வந்து ஆனோடு, இன்னொன்னு கேத்தோடு, இன்னொன்னு எலக்ட்ரோலைட். இது 3 கண்டிப்பா ஒரு எல்லாத்துக்குமே. சரியா? இந்த ஆனோடு கேத்தோடு அப்படின்னா என்னன்னா இது ரெண்டும் பொதுவா எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோட் அப்படிங்கிறது என்னன்னா இது மாதிரி ஒரு மெட்டல் ராடா இருக்கும். நான் கையில வச்சிருக்கேன் இல்லையா பென், இது மாதிரி ஒரு மெட்டல் ராடா இருக்கலாம், அல்லது ஒரு மெட்டாலிக் வயரா இருக்கலாம், ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப்பா இருக்கலாம், அல்லது ஒரு மெட்டாலிக் கிரிடா இருக்கலாம். anything that can able to conduct a current. கரண்ட கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு வயர் அல்லது மெட்டல் ராடுக்கு என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அந்த எலக்ட்ரோடுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா ஆனோடுன்னு பேர் சொல்லுவோம், நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? கேத்தோட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டு எலக்ட்ரோடுன்னு சொல்றோம். அடுத்தது இந்த ரெண்டு எலக்ட்ரானிக் அப்படியே வச்சீங்க அப்படின்னாக்கா ரெண்டுலயும் கரண்ட் பாஸ் ஆகி எதுவுமே நடக்காது. இப்ப இந்த ரெண்டு இன்டைரக்டா கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ல இமர்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பாத் எடுத்துக்கிறாங்க. இந்த பாத்ல இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரோட் எடுத்துக்கிறோம், இங்க ஒரு எலக்ட்ரோட் எடுத்துக்கிறோம், இதுல ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்றோம். இப்ப இந்த பேட்டரியினுடைய பாசிட்டிவ் எண்டை இங்க கனெக்ட் பண்றோம், நெகட்டிவ் எண்டை இங்க கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா, பேட்டரியில லென்த்தியா இருக்கிற லைன் என்னன்னு சொல்லுவீங்க? பாசிட்டிவ். சின்னதா இருக்கிற லைன் நெகட்டிவ்னு சொல்லுவீங்க. அப்ப இந்த எலக்ட்ரோடுக்கு என்ன சைன் வரும்? பாசிட்டிவ். இந்த எலக்ட்ரானுக்கு என்ன சைன் வரும்? நெகட்டிவ். பாசிட்டிவ் சைன் இருந்தா என்ன சொல்லுவோம்? ஆனோடு. நெகட்டிவ் சைன் இருந்தாக்கா கேத்தோட். இதை இப்படியே வச்சீங்க அப்படின்னா வெறும் பேட்டரி மூலம் கனெக்ட் பண்றதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப இது என்ன பண்ணணும்? இன்டைரக்டா ஒரு சொல்யூஷன் மூலமா கனெக்ட் பண்ணணும். அப்ப இதுல சம் லிக்விட்ஸ் ஆட் பண்ணிருப்போம்.
ஏதோ ஒரு சொல்யூஷன் இதுல ஊத்தி இருப்பாங்க. இந்த சொல்யூஷன் உள்ளாரதான் இந்த ரெண்டு எலக்ட்ரோடையுமே வைப்பாங்க. இந்த சொல்யூஷனுக்கு தான் நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு எலக்ட்ரோடையும் நம்ம இம்மர்ஸ் பண்றோம் இல்லையா ஒரு லிக்விடு, அந்த லிக்விடுக்கு தான் என்ன பேரு? எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட்னா ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு சால்ட்ட வாட்டர்ல டிசால்வ் பண்ணி வச்சா அதான் எலக்ட்ரோலைட். நம்ம சாப்பாட்டுல போட்டு சாப்பிடுறோம் இல்லையா உப்பு, அந்த உப்புல தண்ணியில டிசால்வ் பண்ணி வச்சீங்கன்னா அது ஒரு எலக்ட்ரோலைட். காப்பர் சல்பேட்டை வாட்டர்ல டிசால்வ் பண்ணி வச்சீங்கன்னா அது ஒரு எலக்ட்ரோலைட். சில்வர் நைட்ரேட்டை வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா அது ஒரு எலக்ட்ரோலைட். அப்போ ஒரு சால்ட்ட வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இந்த மூணு காம்பனன்ட் என்ன அப்படிங்கறத முதல்ல எழுதணும். இதுதான் எந்த எலக்ட்ரோலைட் கெமிக்கல் ப்ராசஸ் வந்தாலும் முதல்ல நீங்க எழுத வேண்டியது வாட் இஸ் கேத்தோட், வாட் இஸ் ஆனோட், வாட் இஸ் எலக்ட்ரோலைட். இதுதான் முதல்ல எழுதணும். சரியா? சரி, இப்போ இதுல ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ்ல முதல்ல கேத்தோட் என்ன அப்படின்னு எழுதிப்போம். ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ்ல கேத்தோட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன் டேங்க். Iron tank lined with carbon. இதுதான் என்னவா இருக்கும்? கேத்தோடா இருக்கும். அதாவது பெரிய ஒரு இரும்பு டேங்க் இருக்கும். அந்த இரும்பு டேங்கினுடைய இன்னர் பார்ட்ல, இன்னர் அந்த வால்ஸ்ல என்ன கோட்டிங் கொடுத்திருப்பாங்க? கார்பனுடைய கோட்டிங் கொடுத்திருப்பாங்க. அதுதான் என்னவா யூஸ் ஆகுது? கேத்தோடா யூஸ் ஆகுது. கேத்தோடுக்கு அடுத்து இன்னொன்னு என்ன இருக்கு? ஆனோட். ஆனோட் என்ன அப்படின்னா கார்பன் பிளாக்ஸ். கார்பன் பிளாக்ஸ். பிளாக்ஸ்னா கட்டி கட்டியா இருக்கிறது. கார்பன் எல்லாம் கட்டி கட்டியா இருக்கு இல்லையா? அல்லது ஒரு கிரிட் மாதிரி இருக்கிறது, ஒரு ராட் மாதிரி இன்சர்ட் பண்றது என்னன்னு சொல்லுவாங்க? கார்பன் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனோட் வந்து கார்பன் பிளாக்ஸ் immersed in electrolyte. இதுதான் என்னவா ஆக்ட் ஆகுது? ஆனோட ஆக்ட் ஆகுது. அடுத்து மூணாவது என்ன வரும்னு சொன்னேன்? எலக்ட்ரோலைட். இதுல எலக்ட்ரோலைட் என்ன அப்படின்னா ஒண்ணு வந்துட்டு அலுமினா. ஒண்ணு என்ன எடுத்துக்கிறோம்? அலுமினா பிளஸ் மோல்டன் கிரையோலைட் பிளஸ் 20% கால்சியம் குளோரைடு. இந்த மூணும் சேர்ந்த மிக்சர் தான் என்னவா ஆக்ட் ஆகுது? எலக்ட்ரோலைட்டா ஆக்ட் ஆகுது. ஓகேவா? என்னென்ன இருக்கு? அலுமினா, மோல்டன் கிரையோலைட் அண்ட் கால்சியம் குளோரைடு. இந்த மூணும் சேர்ந்த மிக்சருக்கு என்ன பேரு? எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்றோம். இதுல இந்த கால்சியம் குளோரைடுடைய ரோல் என்ன அப்படின்னாக்கா டு மேக் த எலக்ட்ரோலைட்டிக் மிக்சர் feasible. feasibleனா ஈஸியா மெல்ட் ஆக வைக்கிறது தான் யாரோட வேலை? கால்சியம் குளோரைடுடைய வேலை. அது மட்டும் ஒரு பாயிண்ட் எழுதிக்கணும். The role of calcium chloride is to reduce the melting point of the electrolytic mixture. Melting point of the electrolytic mixture. ஓகேவா? இதெல்லாம் புக்ல இருக்கிற மாதிரி எழுதல, நான் ஷார்ட் கீ பாயிண்ட்ஸ் தான் எழுதுறேன். இது படிக்கிறதுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த கீ பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க புக்ல பேராகிராஃபா படிச்சீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ் மறக்காம இருக்கும். சரியா? இப்ப இதுல நான் எழுத போற ரியாக்ஷன் வந்து புக்ல இருக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃபரெண்டா எழுதுறேன். புக்ல இருக்கிற ஈக்குவேஷனை அப்படியே எழுதினீங்கன்னாக்கா ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகாது. சோ அதனால ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் மாத்தி எழுதுறேன். இந்த ஈக்குவேஷன் எல்லாம் கவனிச்சுக்கோங்க. இப்ப இதுல நமக்கு அலுமினா எடுத்துக்கோம் இல்லையா? இந்த அலுமினா எப்படி டீகம்போஸ் ஆகும்? Al2O3. இது எப்படி டீகம்போஸ் ஆகும்? இது பிரிஞ்சா எப்படி பிரியும்? என்னது? ரொம்ப முடியல வீட்டுக்கு சொல்லுவாமா? அர்ஜென்ட் கூட சொல்லணும். அவங்க பிஆர்ஓ இருக்காங்கல்ல, பிஆர்ஓ கிட்ட சொல்லுங்க. கீழே பசங்க இருக்காங்கல்ல, அவங்க போங்க. பிரின்சிபல் சார்ட்ட சொல்லிட்டு சொல்லுங்க. பிரின்சிபல் சார்ட்ட முதல்ல பர்மிஷன் வாங்கிட்டு சொல்லுங்க. இல்லைன்னா நான் வர அந்த கிளாஸ் முடிச்சுட்டு வரேன். அலுமினா எப்படி பிரியும்? Al2O3 இருக்கு இல்லையா? எப்படி பிரியும்? அலுமினியம் தனியா பிரியும், ஆக்சிஜன் தனியா பிரியுமா? இப்ப இதுக்கு சார்ஜ் எப்படி எழுதணும்னாக்கா ஏற்கனவே சொல்லிருக்கேன், கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும்.
இங்க அலுமினியத்துக்கு ஆப்போசிட் என்ன நம்பர் இருக்கு 3. அப்ப அலுமினியத்தோட சார்ஜ் எவ்வளவு வரும் 3 பிளஸ். ஆக்சிஜனுக்கு ஆப்போசிட்ல இங்க என்ன இருக்கு 2. அப்ப ஆக்சிஜனோட சார்ஜ் என்ன வரும் 2 மைனஸ். இங்க அலுமினியம் எத்தனை இருக்கு 2. அப்ப இங்க எதால மல்டிப்ளை பண்ணீங்கணும் 2. ஆக்சிஜன் எத்தனை இருக்கு 3. அப்ப இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? சோ இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது நீங்க மனப்பாடம் பண்ணனும் அவசியம் இல்ல. சார்ஜ் வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் அயான்ஸ் எவ்வளவுங்கறத இங்க கீழ என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப அடுத்ததா ரியாக்ஷன் அட் கேத்தோட். ரியாக்ஷன் அட் கேத்தோட். இது அப்படியே சைடுல எழுதிக்கோங்க. கேத்தோட் அப்படின்னு சொன்னாலே அதுல எப்பவுமே என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா ரிடக்ஷன். கேத்தோட் அப்படினாலே கண்டிப்பா என்ன ரியாக்ஷன் நடக்கும் ரிடக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான். கேத்தோட் அப்படின்னு சொன்னாலே அங்க கண்டிப்பா என்ன நடக்கும் ரிடக்ஷன் தான் நடக்கும். ரிடக்ஷனுக்கு நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் படிக்கும் பொழுது எலக்ட்ரானை பேஸ் பண்ணி தான் அது ரிடக்ஷனா ஆக்சிடேஷனா சொல்லணும். எலக்ட்ரான் கெயின் ஆச்சு அப்படின்னா அது என்னது ரிடக்ஷன். எலக்ட்ரான் லாஸ் ஆச்சுனாக்கா ஆக்சிடேஷன். அப்ப ஆக்சிடேஷன் எங்க நடக்கும் அப்படின்னாக்கா ஆனோட். ஆனோட்ல எப்பவுமே என்ன நடக்கும் ஆக்சிடேஷன் நடக்கும். இது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இந்த ரெண்டையும் மறக்காதீங்க. 100% இது எங்கேயுமே மாறாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறேன் ரியாக்ஷன் அட் கேத்தோட். கேத்தோட்ல என்ன நடக்கணும் ரிடக்ஷன் தான் நடக்கும் இல்லையா? இப்ப யாரை நம்ம ரெடியூஸ் பண்ண போறோம் மெட்டல் தானே ரெடியூஸ் பண்ண போறோம். அப்ப இங்க மெட்டல் என்ன ஸ்டேட்ல இருக்கு Al3+ இருக்கா? அப்ப ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கோங்க Al3+. இது என்னவா ரெடியூஸ் ஆகணும் மெட்டலா ரெடியூஸ் ஆகணும். அப்ப என்ன ஆகும் Al அப்படின்னு மாறும். அப்ப இந்த 3+ இங்க என்னவா மாறி இருக்கு 0வா மாறி இருக்கு இல்லையா? அப்ப இங்க எத்தனை எலக்ட்ரான் கன்சியூம் ஆயிருக்கும் 3 எலக்ட்ரான்ஸ். அப்ப இங்க என்ன போட்டுக்கணும் +3 எலக்ட்ரான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஓகேவா? அடுத்து ரெண்டாவது ரியாக்ஷன். அப்ப இங்க பாருங்க எலக்ட்ரான் இங்க கெயின் ஆயிருக்கு. அதனால என்னன்னு சொல்றோம் ரிடக்ஷன். ரிடக்ஷன் நடக்கிறதுனால இந்த எலக்ட்ரானுக்கு என்ன பேரு கேத்தோட். அடுத்து ரியாக்ஷன் அட் ஆனோட். ஆனோட்ல இங்க என்ன இருக்கு மீதி ஆக்சிஜன் இருக்கா? ஆனோட் அப்படின்னா என்ன பண்ணணும் எலக்ட்ரானை லாஸ் பண்ணணும் இல்லையா? அப்ப இங்க எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா இருக்கு. எக்ஸ்ட்ராவா இருக்கிற எலக்ட்ரானை கொடுத்தாதான் என்னவாகும் நியூட்ரலா மாறும் இல்லையா? அப்ப இங்க எத்தனை எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா இருக்கு 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்ப இந்த 2 எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா என்னவா மாறும் நியூட்ரல் ஆக்சிஜனா மாறுமா? இந்த மாதிரி அட்டாமிக் ஆக்சிஜன் இருக்கிறது பாசிபிளா? ஆக்சிஜன் எப்பவுமே எப்படி இருக்காது அட்டாமிக் ஆக்சிஜனா தனியா இருக்காது. எப்பவுமே இன்னொரு ஆக்சிஜனோட சேர்ந்து மாலிகுலர் ஆக்சிஜனா தான் இருக்கும். அப்ப இங்க என்ன பண்ணிக்கோ O2 அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்ப இங்க எத்தனை ஆக்சிஜன் இருக்கு 2 இருக்கா? ஆனா இங்க 1 தான் இருக்கு. அப்ப இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஆக்சிஜன்ல 2 எலக்ட்ரான் இருந்துச்சு. அப்ப இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எத்தனை எலக்ட்ரான் வருது 4 எலக்ட்ரான்ஸ் வந்துரும் இல்லையா? அங்க 2 × 2 எத்தனை எலக்ட்ரான் வரும் 4. அப்ப இங்க எலக்ட்ரான் எத்தனை வரணும் 4. இங்க எத்தனை எலக்ட்ரான் வரணும் 4 எலக்ட்ரான்ஸ் வரணும். ஓகேவா? சரி. இப்போ எப்பவுமே ஒரு ரியாக்ஷன்ல இந்த மெட்டல் ஒரு மெட்டல் எத்தனை எலக்ட்ரானை கொடுத்துச்சோ அதே அளவு எலக்ட்ரானை தான் இன்னொரு மெட்டல் வாங்கும். இங்க பாருங்க இதுல அலுமினியம் வந்து எலக்ட்ரானை வாங்கி இருக்கு. எத்தனை எலக்ட்ரான் வாங்கி இருக்கு 3. இங்க ஆக்சிஜன் எலக்ட்ரானை கொடுத்துருக்கு. எத்தனை கொடுத்துருக்கு 4. இங்க 2 எலக்ட்ரான் பேலன்ஸ் ஆகுதா பேலன்ஸ் ஆகலையா? ஆகல. இங்க 3 எலக்ட்ரான் இருக்கு. இங்க எத்தனை இருக்கு 4 இருக்கு. நம்ம ஏற்கனவே ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ல எலக்ட்ரோ ரெடாக்ஸ் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணோம்ல, அதுல இந்த மாதிரி எலக்ட்ரானோட கவுண்ட் மாறி வந்தா என்ன பண்ணுவீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி இங்க 4 எலக்ட்ரான் இருக்கு, இங்க 3 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப ரெண்டு பக்கமும் ஈக்குவலான எலக்ட்ரான் வரணும்னா என்ன பண்ணணும் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இங்க எத்தனை எலக்ட்ரான் இருக்கு 4 இருக்கா? அப்ப இந்த 4 ஆல இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த எத்தனை எலக்ட்ரான் இருக்கு 3. அப்ப இந்த 3 ஆல இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணாக்க ரெண்டு பக்கமும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்துடும். ஏன்னா ஒரு ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ல எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆச்சோ அதே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தான் என்ன ஆயிருக்கணும் கெயின் ஆயிருக்கணும். ஒருவேளை மாறி வந்துருச்சு அப்படின்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகாம இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்குது பாருங்க. இதை 4 ஆல மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 4Al3+ plus 4 × 3 12 electron gives 4 aluminum.
அடுத்து இந்த ஈக்குவேஷன் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 3 into 2 6 O2 minus gives 3 O2 plus 3 into 4 12 electron. இப்படி கிடைக்குமா? சரி, இப்போ இதுல கார்பன் பிளாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்ல, இந்த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் நடக்கும் பொழுது இந்த கார்பன் பிளாக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க லிபரேட் ஆகுது இல்லையா ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா வெளில போயிடும். நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா ஆனோட்ல கார்பன் பிளாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்ல, அந்த கார்பன் பிளாக்ஸ் இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது கன்சியூம் ஆகி என்ன வெளில போயிடும்? கார்பன் டை ஆக்சைடா வெளில போயிடும். அந்த லைன்ல டியூரிங் த electrolysis process, during the electrolysis process, the carbon anode is consumed and liberated as carbon monoxide or carbon dioxide. அது என்ன வெளில போய்டும்? கார்பன் மோனாக்சைடாவோ அல்லது கார்பன் டை ஆக்சைடாவோ வெளில போய்டும். இப்போ இது கார்பன் மோனாக்சைடா வெளில போனா என்ன ரியாக்ஷன் நடக்கும்? கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடா மாறும். இதுல இருந்து 2 எலக்ட்ரான் வெளில போகும். அதே கார்பன் டை ஆக்சைடா இருந்தா 2 ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும். அப்ப கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். 2 2 4 எலக்ட்ரான் வெளில போகும். சரியா? இந்த ரியாக்ஷன் தனி மெயின் ரியாக்ஷன் இதுதான். அடுத்து என்ன பண்றோம்? ஓவரால் ரியாக்ஷன் எழுதுறோம். ஓவரால் ரியாக்ஷன். ஓவரால் ரியாக்ஷனுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த 2 ரியாக்ஷன், இது ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2 ன்னு வச்சுக்கோங்க. இந்த 1வது ஈக்குவேஷனையும் 2வது ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி 2 ஈக்குவேஷனை ஆட் பண்ணும்போது ரியாக்டன்ட் சைடுலயும் ப்ராடக்ட் சைடுலயும் 2 ஈக்குவேஷன்ல சேமா இருந்தா என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க, லெஃப்ட் சைடுல 12 எலக்ட்ரான் இருக்கா, அதே செகண்ட் ஈக்குவேஷன்ல ரைட் சைடுல என்ன இருக்கு? 12 எலக்ட்ரான் இருக்கு. சோ இந்த மாதிரி ஆப்போசிட்ல ரெண்டு ரியாக்ஷன்லயும் ஈக்குவலான டர்ம்ஸ் இருந்தா என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி இருக்கிறத எடுத்து என்ன வரும்? 4Al3 plus 6O2 minus gives 4Al plus. இந்த O2 போட வேண்டாம். ஏன்னாக்கா இதுல இருந்து என்ன வெளில போகுதுன்னு சொல்லியிருக்கோம்? கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தானே இந்த ரியாக்ஷன் வெளில போகுது. அப்போ இந்த ஆக்சிஜன் யார் கூட சேருது? இந்த ஆனோட்ல இருக்கிற கார்பன் கூட சேருது. இங்க எத்தனை ஆக்சிஜன் லிபரேட் ஆயிருக்கு? 3 ஆக்சிஜன். அப்ப எத்தனை கார்பன் டை ஆக்சைடு அங்க ப்ரொடியூஸ் ஆகும்? 3 கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப இங்க 3 கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளில போயிடும். இப்ப இந்த ரியாக்ஷன்ல இங்க 3 கார்பன் இருக்கு, இங்க கார்பனே இல்லாம இருக்கு இல்லையா? அப்ப இங்க என்ன பண்ணிக்கணும்? 3 கார்பனை ஆட் பண்ணிக்கணும். சோ திஸ் இஸ் த ஓவரால் ரியாக்ஷன். சோ இதுதான் வந்துட்டு இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் மெட்டல் எக்ஸ்ட்ராக்ஷன்ல நடக்கக்கூடிய ஓவரால் ரியாக்ஷன். இது நீங்க புக்ல இருக்கிற ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி பேலன்ஸ்டா வராது. அந்த புக்ல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் அப்படியே 2ஆல டிவைட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. 2Al3 plus 6 electron gives 2 aluminum அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. நீங்க அதை அப்படியே எடுத்துட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகாது. அதனால இந்த ஈக்குவேஷன் மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதிருக்கோம். ஓகேவா? சோ இதே மாதிரி எழுதிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் இந்த மாதிரி கிடைக்கும். புரியுதா இது? சரி, உங்க ஃபர்ஸ்ட் பார்த்தா நல்லா பிரைட்டா புரிஞ்சிருக்கிற மாதிரி நல்லா தெரியுது. டவுட் இருக்கு எழுதுங்க. எழுதும் பொழுது டவுட் இருக்கும், கண்டிப்பா டவுட் இருக்கிறத கேளுங்க. சரியா? இப்ப எழுதுறதுக்கு டைம்